எனக்கு குக்கிங்கே பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப நேரம் கிச்சன்ல நின்று சமைக்கிறது பிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் எப்பவுமே 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள குக்கிங் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்காக வெந்தும் வேகாம டேஸ்டே இல்லாம செய்வேன்னு நான் மீன் பண்ணல. பிளானிங் தான் ரொம்ப முக்கியம் குக்கிங்ல. நம்ம எது ஃபர்ஸ்ட் பண்ண போறோம், எது செகண்ட் பண்ண போறோம்னு தெரியாம பண்ணோம்னா 1 or 2 hours ஆனாலும் குக்கிங் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோல என்ன குக் பண்ணிட்டு இருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான். எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் சாலடும், லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கேப்சிகம் கறி பண்றேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா பச்சை பயிரை அவிக்க போட்டுட்டேன். பிகாஸ் அது அவிக்கிற டைம்ல நம்ம வேற ஏதாவது ஒர்க் பார்க்கலாம். பிளஸ் சப்பாத்தி மாவும் ஃபர்ஸ்டே பிசைஞ்சு வச்சுட்டேன். பிகாஸ் அது ஊறுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் மஷ்ரூம் கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ண அப்புறம் தான் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நமக்கு அது இன்னும் டிலே ஆகும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனியன் கட் பண்ணிட்டாலே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோல நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஆனியன் வேகிற டைம்ல நான் வந்து கேப்சிகம் கட் பண்ணிட்டேன், அதை ஆட் பண்ணிட்டு கேப்சிகம் வேகிற டைம்ல நெக்ஸ்ட் மஷ்ரூம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டேன். சோ வந்து எனக்கு எந்த இடத்துலயும் டைம் வந்து வேஸ்டே ஆகல. என்னதான் 4 பர்னர் ஸ்டவ் வச்சிருந்தாலும் இப்ப 2 பர்னர் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம எப்பவுமே ஹை ஃபிளேம்ல குக் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஹையா வச்சுட்டோம்னா நம்ம வேற ஒர்க் பார்க்க முடியாது. ஃபுல்லா வச்சு தீஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குக்கிங் வந்து எப்பவுமே ஈஸியா தெரியும். நமக்கு கஷ்டப்பட்டு குக் பண்ண வேணாம்.